சங்கீதம் 3. இதன் வரலாற்று பின்னணி மற்றும் முக்கிய செய்திகள் என்ன? சங்கீதம் 3 என்பது இக்கட்டான சூழ்நிலையிலும் எதிரிகளின் நடுவிலும் ஒரு விசுவாசி எப்படி நிம்மதியாக உறங்க முடியும் என்பதை காட்டும் ஒரு காலை ஜெபம் ஆகும். இதன் ஆசிரியர் தாவீது ராஜா தன் சொந்த மகனாலேயே துரத்தப்பட்டு அலைந்து திரிந்த வேதனையான காலத்தில் இதை எழுதினார். இது தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பியோடும் போது பாடின சங்கீதம். சங்கீத புத்தகத்தில் முதலாக ஒரு வரலாற்று பின்னணியுடன் கூடிய தலைப்பை கொண்ட சங்கீதம் இதுவாகும். யூதர்கள் இன்றும் இப்பாடலை தங்கள் இரவு நேர செமா என்னும் ஜெபங்களில் ஒரு பகுதியாக பயன்படுத்துகின்றனர். தூக்கத்தில் ஏற்படும் பயம் மற்றும் எதிரிகளின் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாப்பு பெற இது வாசிக்கப்படுகிறது. குறிப்பாக, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார் என்ற 5ஆம் வசனம் அதிகாலை துதிக்கு அடிப்படையாக உள்ளது. இந்த சங்கீதம் தாவீதின் வாழ்வின் மிக கொடூரமான ஒரு குடும்ப புரட்சியின் போது எழுதப்பட்டது. தாவீதின் மகன் அப்சலோம் தன் தந்தையின் ராஜ்யத்தை கைப்பற்ற திட்டமிட்டு இஸ்ரவேல் ஜனங்களின் இதயத்தை திருடினான். பெரும் படையோடு எருசலேமை நோக்கி அப்சலோம் வந்தபோது தாவீது தன் உயிரை காக்க எருசலேமை விட்டு தப்பியோடினார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். தப்பியோடும் வழியில் சீமை போன்றவர்கள் தாவீதை தூஷித்தார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று பலர் ஏளனம் செய்தனர். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். தன் மகனே தனக்கு எதிரியாக மாறிய அந்த சூழலிலும் தேவன் மேல் தாவீது வைத்திருந்த உறுதியான நம்பிக்கையை இப்பாடல் காட்டுகிறது. முக்கியமான எபிரேய வார்த்தைகள் மகேன். வசனம் 3. இதன் பொருள் கேடயம். இது ஒரு போர் வீரனை சுற்றிலும் எல்லா பக்கமும் பாதுகாக்கும் ஒரு தற்காப்பு ஆயுதத்தை குறிக்கிறது. தேவன் தனக்கு ஒரு கேடயமாக இருக்கிறார் என்று தாவீது நம்பினார். கவோத். வசனம் 3. இதன் பொருள் மகிமை. தன் அந்தஸ்தையும் கனத்தையும் இழந்த நிலையில் இருந்த தாவீதுக்கு தேவனே மீண்டும் அந்த மகிமையை தருவார் என்பதை குறிக்கிறது. செலா. இந்த வார்த்தை இந்த பாடலில் 3 முறை வருகிறது. இது ஆழ்ந்து சிந்திப்பதற்கான ஒரு இசை இடைவேளை ஆகும். மிக முக்கியமான செய்திகள். ஆயிரக்கணக்கான மக்கள் தனக்கு விரோதமாக திரண்டாலும் தேவன் கூப்பிடுதலுக்கு பதில் தருவதால் பயமில்லை. அவமானத்தின் மத்தியில் இருப்பவரை தேவன் மீண்டும் தலைநிமிர செய்வார் என்கிறது வசனம் 3. இக்கட்டான சூழலிலும் ஒரு விசுவாசி நிம்மதியாக உறங்க முடியும், ஏனெனில் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார் என்கிறது வசனம் 5. வெற்றியும் விடுதலையும் மனித பலத்தில் இல்லை, அது தேவன் ஒருவரிடமே இருக்கிறது என்கிறது வசனம் 8. மேசியாவை பற்றிய செய்திகள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள். தாவீது தன் குமாரனாலேயே வஞ்சிக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டு நெருக்கடிக்குள்ளானார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன் என்பது மேசியாவாகிய இயேசுவின் மரணத்தையும் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுதலையும் நிழலாட்டமாக குறிக்கிறது. தேவன் தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் பகைவர்களுடைய பற்களை உடைத்து வெற்றி தருவார் என்பது கிறிஸ்துவின் இறுதி வெற்றியை காட்டுகிறது. சுருக்கமாக சங்கீதம் 3. எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் தேவன் என் கேடயமாக இருக்கும்போது நான் கலங்காமல் உறங்குவேன் என்று சொல்கிறது. ஆமென்.